கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கண்டிஷன் பண்ணுங்க. கண்டிக்கலன்னா நீ அவன் கெட்டு போறதுக்கு சம்மதிக்கிறேன்னு அர்த்தம். ஆகையால தேவனை ஆசிரிக்க மாட்டார். ஏன்னா உன்னை ஆசிரித்தா அந்த ஆசை பிள்ளைக்கு போமா இல்லையா? நல்லதை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதான் இருக்கிறார். அதனால நீ குடும்பங்கள பிரச்சனை. நம்ம பிள்ளைங்க நல்ல பரிசுத்தமா இல்லைன்னா மூல காரணம் தாய் தகப்பனே, அது யாரும் கிடையாது. உங்களோட கீழ்ப்படியில நீ தேவன் நீ கீழ்ப்படியில முழங்கால முழக்கலன்னு அர்த்தம். உன் எண்ணங்கள் சரியில்லை, நீ ஜாலியா வாழ்ற உன் இஷ்டம் போல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அபிஷேகம் பெற்ற வாழ்க்கை என்பது எப்படி போல வாழலாங்கிற வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ்ந்து ஆக வேண்டும். தேவன் நம்ம விரும்புறார். தேவன் நம்ம ரொம்ப வில்லிங்கா இருக்காரு. எப்படின்னா நீ இப்படித்தான் வாழ இப்படித்தான் செய்யணும் விரும்புறாரு. நினைச்சுக்கிறோம் எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா வாழலாம். உன் இஷ்டத்துக்கு நீ நினைக்கிறதெல்லாம் செய்யலாம். நீ சராசரி கிறிஸ்தவனா இருக்க கூட தகுதி கிடையாது. ஒரு தப்பு பிள்ளைகள் செஞ்சுட்டா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லுவது, ஏகனே அப்படி செஞ்சாங்க செய்ய மாட்டேன், எம்பளையா அப்படி பேசணும் பேசிக்க மாட்டேன் சொல்லுமா இல்லையா? எப்படி சொல்றீங்க? அப்படி தேவன் உங்களுக்கு சாட்சி எடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? எம்பளா செய்ய மாட்டான், என் பையன் செய்ய மாட்டேன் நான் சொல்றேன். வாலிபனா இருக்கும்போது என்ற பழக்கம் இல்லை. நான் வாலிபனா இருக்கும்போது எனக்கு பழக்கம் இருந்துச்சு. யாரும் அடிச்சிருக்கேன், கையில் அடிச்சிருக்கேன். எப்படியாப்பட்ட பேர் நம்ம எந்த கட்சிக்காரனா எவனோ யாரையும் பார்க்க மாட்டேன். பதினு பஸ் கொடுத்துட்டு மறுபடிச்சு அடிதான் கையில் நீட்டிருக்கேன். சில நேரம் வாலிப பசங்க கூட சண்டை போடும்போது அடிச்சு கொடுப்பேன். அவர்கள் அழைத்து கொண்டு வந்து தாய்க்கு சொல்லுவாங்க, உங்கள் பையன் அடிச்சிட்டாங்க, என் பையன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. இல்லை அந்த சகோதரி சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பையன் அடித்தாங்க. சரி உன் பையனை கூப்பிடுவாமா அப்படின்வாங்க. பையனை கொடுத்தோன்னே ஏன்டா அடித்தாங்க? ஆமாம் அடித்தாங்க. எதுக்கு அடித்தாங்க? சொல்லு. சும்மா அடிப்பாங்களா யாராவது? சொல்லு. இல்லை திட்டேன். என்ன திட்டு? அதில் பேசினா அவன் கெட்ட வார்த்தை திட்டினா அவன் அடிப்பான். பேசவே மாட்டாங்க. பையனை முடிச்சு பேச கொடுத்துருவாங்க. என் பையன் பேசுவானே அவங்களுக்கு தெரியும். என் பையன் கெட்ட வார்த்தை பேசுவானே அவங்களுக்கு தெரியும். என் பையன் அடிப்பானே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ரைட்டா? கத்தவளுக்கு பாஸ்ட்டுக்கு தெரியும். நீங்க யாருங்க? ஏன்னா அவனை பெற்றிருக்கு. ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு ஜெபம் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய அசையும் எனக்கு தெரியும். என் பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க, என் பிள்ளைகள் செய்வாங்க. இது நான் மாம்சத்தில் வாழ்றேன்னா இப்படி சொல்றேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தேவன் பாருங்க. நீங்க உங்களை குறித்து தேவன் தெரியுமா தெரியாதா? நீங்க தேவசனில் என்ன பேசுறீங்க, என்ன சாட்சி கொடுக்குறீங்க, என்ன மற்றவங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்க என்ன சொல்றீங்க, யாரை குறித்து என்ன பேசுறீங்க, எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அபிஷேகம் எங்க? உன் அபிஷேகம் நன்மை பேசியதா தீமை பேசியதா? நன்மை வெளிப்படுத்தா தீமை வெளிப்படுத்தா? அது உன் அபிஷேகத்தை தெரிஞ்சுக்கலாம். இரண்டு விதமான அபிஷேகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் தரத்துல. ஒன்று உலகத்துக்குரிய அபிஷேகம், ஒன்று தேவனுக்குரிய அபிஷேகம். தேவனுக்குரிய அபிஷேகம் தேவனுக்காய் வாழும்படி பிரித்து எடுக்கிறது. உலகத்துக்குரிய அபிஷேகம் உலகத்துக்குரிய காரியங்கள் எடுக்கப்படுது. அதனாலதான் உலகத்துக்குரிய காரியம் சொல்லுவான், சரியா ஜெபிக்கவே மாட்டான். எவனெல்லாம் ஜெபிக்கலையோ அவன் உலகத்தின் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். எதுக்காக? நரகத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் நரகத்துக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி ஆவிக்கு அபிஷேகம் பெறுவேன். அவன் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால பரலோகத்துக்கு வழிகாட்டுவான்னு முன்குறிக்கப்பட்டது. இதனாலதான் ஆண்டு சொல்றாரு, அந்தந்த மரத்துல கனியை அறிந்து கொள்ளலாம். அவனால கனிகள் என்ன செய்யலாம்? அவனை பழக்க வழக்கத்தை பற்றி கனிகள் அறிந்து கொள்ளலாம். இப்ப எந்த கனி இருக்கிற அப்படின்னா அந்த கனிகள் கொடுப்பதற்கு மிக அவசியம் அபிஷேகம். அப்ப நீ கனி கொடுப்பதற்கு அபிஷேகம் மிகவும் அந்நிய பாஷை. புரியுதா உங்களுக்கு? அந்நிய பாஷை தேவனோட பேசுகிறது, ரகசியம் பேசுகிறது. உன் பாவத்தை அறிந்து அந்நிய பாஷை பேசுறவங்களா பேசுறாங்க. ஓ அந்நிய பாஷை பேசுன வரவேற்கும் அதெல்லாம் கிடையாது. நீ அந்நிய பாஷை பேச ரகசியம் பேசுற. ரகசியம் என்ன பேசுவாங்க? என் கூட கெட்டு போயிட்டாங்க, என் பையன் திட்டாங்க, என் பையன் ஏமாத்திட்டாங்க, வெளியே நம்ம சொல்லவே இல்லையே. யார் சொல்லுவா? முடிச்சுட்டு சொல்லுவா, என்னங்க பையன் நம்ம பையன் பண்ணி விட்டாங்க. என்னப்பா நம்ம பையன் புள்ள பண்ணிக்கா சொல்லுவாங்க. குடும்பம் பேசிக்கிறோமா இல்லையா? குடும்பத்தின் காரியம் ரகசியம் பேசிக்கிறோமா அல்லவா? அப்ப தேவன் ரகசியம் பேசுறவன்
என்ன பேசுறான்? என் அக்கிரமத்தை என் பாவத்தை பேசுறான். அதுல உனக்கு பெருமை? அவங்களும் வரம் பெற்ற ஒண்ணும் கிடையாது. நீ சரியாக அர்த்தம், சரி பண்ற அர்த்தம். உனக்கு ஜெபிக்க தெரியல, வேண்டிக் கொள்ளுங்க அறியாதவனால பெரும் மூச்சோட பரிசுத்த நம்பிக்கிறார். அதனால சில சபைகளோட பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளல, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் சொல்லணும்லாம் தேவனோட பேசலாம், உலகத்தோட பேசிக்கான. தேவனோட பேசினா ஆண்டு சொல்றாரு, தம்பி இது தப்புப்பான்னு உணர்த்துறாரு, உணர்வுல எழுதி தராரு. அப்ப நான் உணர்வு எடுத்து ஆண்டவரை செஞ்சா தப்புங்க, என் மன்னிச்சுங்க. அந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை எப்படி மன்னிப்பு எனக்கு தெரியல, நான் பார்த்துக்கிறேன். பெருமூச்சோட விண்ணப்பிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, பையன் பாவப்பா, தயவுசெய்து என் ரத்தத்தால் கழுவிடுங்க என்று பரிந்து பேசுகிறேன். அப்போ இந்த அபிஷேகம்ன்றது எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம கையை தட்டி குதிக்கிறனாலையோ நம்ம மற்ற காரியங்களை இருக்காது. அபிஷேகம் என்பது இதை வேறுபிரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அபிஷேகம் என்பது எதுக்காக? நான் பரிசுத்தம் வாழ்வதற்கு அபிஷேகம் எனக்கு உதவி செய்யுது. ரைட்? எப்படின்னா இந்த பொருள் ஆண்டவருக்கு மட்டும் தான் பயன்படுத்தும். இது சினிமா பாட்டு பண்ண ஒத்துக்க மாட்டேன். இது அதுக்கு ஆண்டவருக்கு, நான் ஒருவனுக்கு ஒருத்தி, புரிதவங்களுக்கு அதான் அபிஷேகம். அது என் ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால மனவாட்டி மனவாளன் ஆண்டவர். மனவாட்டி எனக்கு மட்டும் சொல்ல, பிசாசு சொந்தமே இல்லைன்றார் ஆண்டவர். தாம் பிள்ளைய தன்னோட வச்சுக்கிறார், பரிசுத்தப்படுத்துறார், பரிசுத்த அலங்கரித்தார். ஆகையால தேவனுக்கு பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த அபிஷேகம் வழிநடத்துது, உன்னை அடுத்ததை கொண்டு போகுது, பிரதிஷ்டை கொண்டு நிறுத்துது, தேவ சபையில் வைக்கப்படுகிறது. இப்ப நீ தேவ சபையில் வச்சு ரொம்ப நாள் ஆயிட்ட, இல்ல கூட வச்சுக்கப்பட்டிருக்கியான்னு உனக்கு தெரியும். நீ துணி விடாமையே இருக்கிற, அது ஒரு காலகட்டம். மோசேன் கோல் துணி விடுச்சு, சாரி ஆரம் கோல் துணி விடுச்சு. அந்த 12 கோல் ஆரம் கோல் துணி விடாங்க, மித்த 9 கோல் என்ன சொல்லிச்சு? 11 கோல் ரிஜெக்டா ரிஜெக்ட் இருக்கு. ஆனா அந்த ஒரு கோலத்தை ஆளுகை ஆசாரியனா இருக்கிறான். அநேக பிரதிஷ்டை பண்ணப்படுவோம், அபிஷேகம் பண்ணப்படுவோம். ஆனா தேவனுக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு போறது, எல்லா ரோஜாக்கும் தலைக்கும் வரதுல மாலையாவும் போறதில்ல, சில கீழே வெறுமையாவும் போயிருக்கு. ஆனா பார்க்க அழகா இருக்கும். உன்னோட அபிஷேகம், உன்னோட பிரதிஷ்டை எப்படி அப்படிதான் இருக்கு. உன்னால ஏதாவது பிரயோஜனம் ஏன் வரல? வேலைன்னு தெரியல, அதோட மதிப்பு உனக்கு தெரியல. தேவனை பெருந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி உடன்படிக்கை கிடைக்கும் பார்க்கணும், அழகு பார்த்து அந்த அழகுக்குரிய உலகத்துக்குள்ள போயிட்டு இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? உலக அபிஷேகத்தை பார்க்குது. ஆஹா, அந்த அபிஷேகம் பாரு எப்படி சினிமா பார்க்குது, அந்த அபிஷேகம் பாரு எப்படி ஊர் சுத்துது, அந்த அபிஷேகம் தனக்காக வாழுது. இந்த கோல் துணிக்காமையே பட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு கோல் சொல்லுது, எந்த சூழ்நிலை வந்தால் அவரை மட்டுமே பார்ப்பேன், எந்த சூழ்நிலை வந்தால் அவரை மட்டுமே நோக்குவேன், அவருக்காக எல்லாத்தையும் இலக்கமும் தயாரிக்கிறேன், லாபமா என்பது நஷ்டமா எண்ணுகிறேன், தூசி குப்பைமா எண்ணுகிறேன். பசியோ பட்டயமோ நிர்வாணமோ தேவனுடைய அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காத நிச்சயித்திருக்கிறேன். அந்த கோள்கள் மட்டுமே துளிக்கு. கடமைக்காக ஊழியம் செய்யாதீங்க, கடமைக்காக வேலை செய்யாதீங்க, தேவனுக்காக வாழுங்க, தேவனுக்காக பக்தியாங்க. பாஸ்டுக்காக வாழாதீங்க, பாஸ்டுக்காக நடிக்காதீங்க, பாஸ்டுக்காக ஒண்ணும் செய்யாதீங்க, தேவனுக்கு எல்லாம் செய்யுங்க. ரைட்? ஐயோ பாஸ்ட் கோச்சுக்குவார், அதனால ஆரம்பிச்சிருச்சு வராத, உனக்கு ஆசனம் கிடைக்காது. பாஸ்ட் வந்தனா நீ பாஸ்ட் சந்தோஷப்படுத்த, உன் தேவனை சந்தோஷப்படுத்தினியா? தேவ பயம் வந்துச்சா? நான் சலிக்கும் அழுகிறேங்க, என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தெய்வ பயத்தை கொடுங்கன்னு கேட்க எதுக்கா? ஆகையால ஏசாயா 61:1 வாசிப்போமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணாங்க? அறிவிச்சிங்களா? ரேஷன் கார்டு வச்சு ஒண்ணுமே வாங்க போனா கேன்சல் ஆயிடும். ரொம்ப நாள் பார்ப்போம், ஒண்ணுமே வாங்கல, கேன்சல் ஆகாதா? அபிஷேகம் அப்படித்தான் கேன்சல் ஆயிடும். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டவங்க சரியா பரிசுத்த ஆவியில் வாழலைன்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியை விலகிடுவாரு, வேறொரு ஆவி வந்துடும். அதை தான் தாவீது சொல்லுகிறார். என்னன்னு சொல்றான்? 51 சங்கீதத்தில் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு?
பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதுங்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்த ஆவியன் வரும்போது நாடறிய, நகரமறிய, ஊடறிய, உலகமறிய பரிசுத்தர் வரும்போது கைகளை தட்டி சந்தோஷம் ஆவியில நிறைந்து அவர் பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அவர் முன்னாடி போகும்போது உங்களை துக்கப்படுத்தாம, வேதனைப்படுத்தாம, யாருக்கு தெரியாம அழுங்காம போயிடுவார். இந்த பையன் சங்கடப்படுத்துறா அப்படின்னு ஒருத்தன் வருவான், யாருக்கும் தெரியாம உணர்ந்து கொண்டுவான். அவன் போகும்போது நாடறிய, நகரமறிய, ஊடறிய, உலகமறிய கீழே ஒன்று பரண்டு நான் தான் இவனை கெடுத்த, இவனுக்கு இந்த பலத்தை உண்டாக்குன்னு சொல்லி போயிருவான். இப்ப நீ எந்த ஆவில, நீ எந்த அபிஷேகத்துல இருக்க? உன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தா தேவாவி கட்டணும். உன்னை குறித்து தவறா சாட்சி கொடுத்து நீ வேற ஆவில இருக்கிறாங்க. அப்ப நீ எந்த உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்க முடியுமா? நான் சரியா இருக்கிறேன்னு என்னோட பாவங்களை வெளியே அறிக்கை செய்ய முடியுமா? மற்றவருடைய பாவங்களை அடுத்து சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பில்லிங்கா இருக்கும். ஆனா அடுத்தவங்க கிறிஸ்துவ தப்புன்னா அவர் வந்து சொல்ற எல்லாம் சொல்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா ஏன் தான் சொல்ல மாட்டேன். ரைட்? ஒவ்வொருத்தரும் இருக்குது, எனக்குள்ள இருக்கிறோம் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனும் இருக்குல்ல. அது தேவ ஆவி செய்யற காரியமா? அது சவால் விட்ட ஆண்டவர் உங்களை ஒருவன் எவனாகிடும் எனக்கு குற்றப்படுத்துறாங்க. யாரையும் விபச்சாரத்தை கையில் எப்படி கொடுத்தாங்க? யாரும் நியாயம் இருக்கல, நானும் நியாயம் இருக்கல. அவர் குற்றப்படுத்த நாயகி மோசடி பிரமாணத்துக்கு நியாயத்துக்கு அவரே அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. அவரே நாயகம். நீ யார் நியாயத்துக்கு அடுத்தவர்? அடுத்தவரை குற்றவாளி சொல்றது நீ யாரு? உனக்கு யார் நியமிச்சது? உனக்கு ரெண்டு அபிஷேகம். அபிஷேகம் போய் எத்தனை நாளாச்சு உனக்கு தெரியுமா? உனக்கு அபிஷேகம் போயிடுச்சா? அப்ப கை தட்டி நடத்தினா ஜாலி வாஸ் பேசுன பிசாசும் பேசும். அதை விடுங்க, பிசாசு பேசும். நான் மனுஷ பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையில் பேசினாலும், அப்ப எத்தனை பாஷை இருக்குது? ரெண்டு பாஷை இருக்கு. மனுஷ பாஷை பிசாசு தெரியுமா தெரியாதா? அவன் உலகம் பூரா சொல்றான், அவனுக்கு எல்லா பாஷையும். தூதர் பாஷை அவன் தூதனா இருந்த அவனுக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க அன்னி பாஷை பேசுனா பிசாசுக்கு தெரியாது. முட்டா பையா, எப்படா தெரியாம இருக்கும்? அதனால நீ என்ன அன்னி பாஷை பேச, என்ன மொழியில பேசி துதிச்சு அதே மொழியில துதிக்கிற மாதிரி வந்து வேற ஒரு காட்டு நிறுத்திட்டு இருப்பான். நீ நினைச்சிருப்ப பசுத்த இடத்துல இருக்கிறார். வஞ்சகத்தின் ஆவி என்று வேதகம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் மனுஷன் வந்து ஆவி நான் பார்க்கிறேன், கடிந்து கொள்றேன். எனக்கு தெரியும் சொல்லத்தை விசுவாசிகள் பரிசுத்தமான காண்பிக்கும் போது நான் ஆவியில உணர்றேன், இது வேத ஆவி. நீ அந்நிய பாஷை பேச சமாதானம் பேசு, நீ அவ்வளவு பேச அந்நிய பாஷை பேச துதிக்கிற ஆராதிக்கிற, ஆனா சமாதானம் எல்லாம் வீட்டுக்கு போறேன், சந்தோஷம் எல்லாம் வீட்டுக்கு போறேன், நிம்மதியெல்லாம் வாழ்றேன். என்ன கிறிஸ்தவம்? அதுதான் அபிஷேகமா? அதுதான் அந்நிய பாஷை வரமா? எங்க வரும்? எங்க அபிஷேகம்? எங்க பிரதிஷ்டை? அப்ப எல்லா காவலோடும் நம்முடைய இறுதி கழிச்சுக்கணுமாமா? வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு வேதம் சொல்லுது. அவர்கள் கைகள் வச்சு போது அந்த வரத்தை அணமுட்டணும் அப்படின்னாலே நீ ஆவில அனதாரு அசதியா இராத வேதம் சொல்லுது. அதனாலதான் இங்க வேதம் சொல்ல 61ல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கும் கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் எதுக்காக அபிஷேகம் பண்ணினார்? சுவிசேஷம் அறிவிக்க. நான் பாஸ்ட் ஆயிட்டா ஊழியக்காரன் தீனிக்கல்ல அபிஷேகம் பண்ணிடுவாப்பா. சினிமாக்காரங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்லி தெரியக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கிறியா? உன்னால் எத்தனை பேருக்கு தெய்வ சுவிசேஷம் அறிவிக்க முடிகிறது? அதுக்கு தான் அபிஷேகம். சும்மா குழப்பம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல, பிரித்து எடுக்கல. தேவனுடைய காலத்தை ஒவ்வொரு நாள் ஒரு நாள் சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உன்னுடைய நகையை பற்றி சொல்ற, புடவை பற்றி சொல்ற, பேண்ட் ஷர்ட் சொல்ற, ஷூ பற்றி சொல்ற, செல்போனை பற்றி சொல்ற, உன் லைஃப் ஸ்டைல் சொல்ற. ஏசு சொன்னியா? ஏன் வேலையில சொன்ன வேலை போயிடும், சோத்துக்கு போவா, என்ன பண்றது? நீ கிறிஸ்துவ வச்ச நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் 44 மாத்திர தேவட வாக்குல மனுஷன் பிழைப்பான். அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க ஊழியம் செய்யற பெருகினான தப்பு தெரியுமா? ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, பாஸ்டர் பத்தி சொல்லாதீங்க. எங்க பாஸ்டர் வல்லமையானவர், எங்க பாஸ்டர் பலமானவர். மூடி சக்சஸ் ஆகாதியா? ஒரு ஆகும் வராது. அப்படியே வரானா பாஸ்டர் சந்தோஷப்படுத்த வருவான்.
விடுதலை பாஸ்ட் கொடுக்கறவங்கள கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கணும். தேவன் கொடுப்பது மகிமையா இருக்கும். பாஸ்ட் கொடுக்குறாங்கன்னா காணிக்க விருப்பத்தை கொடுப்பாரு. நான் காணிக்க விருப்பத்தை வாங்க கொடுப்பேன். எனக்கு காணிக்கணும்னா என்ன பிரயோஜனமே இல்லை. நான் எதையுமே எதிர்பார்க்காத போய் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால வேதம் சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுவதையும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும் கட்டுண்டவரை அவிழ்க்கவும் அவர்களை கூறவும் என் மேல் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவி என் மேல தங்கி இருக்கிறானா? அது எதுக்காகனா கஷ்டப்படுறவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அவன் பாடுகள் அறிவிக்கணும், உணர்ந்து ஜெபிக்கணும். ஜெபம் இல்லை. சராசரி ஒரு விசுவாசி குறைந்தபட்சம் 2 மணி நேரமா ஜெபிக்கணும். சராசரி விசுவாசி 2 மணி நேரமா ஜெபிக்கணும். அப்ப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க எத்தனை ஜெபிக்கணும்? எவ்வளவு ஜெபிக்கலாம்? சீசர் வசனம், ஆனா 1 மணி நேரமா அதை ஜெபிக்கிறா, விழித்திருந்து ஜெபிக்கிறானா சொன்னார். எதுக்கு சொன்னாரா? அவன் தூக்க கலக்கத்துல இருந்தான், உலக மயக்க கலக்கத்துல. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க மனம் வருவதில்லை. ஜெபம் என்பது முழங்கால் போட்டு ஜெபிப்பது மட்டும் ஜெபம் அல்ல. ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நடக்கும்போது ஜெபிக்கலாம், அவரோட பேசிக்கிட்டே ஜெபிக்கலாம், உட்கார்ந்து இருக்கும்போது ஜெபிக்கலாம், படுத்து கொண்டு இருக்கும்போது ஜெபிக்கலாம். ஆனா மிக முக்கியமான ஜெபம் மலங்கால் ஜெபம் அவசியம். எப்ப பார்த்தா அப்படி சொல்லிட்டாலும் படுத்துக்கிட்டே ஜெபிக்க கூடாது. நல்லா காத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டாய் விடுவாங்க. அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்காத ஒரு மனிதனும் தேவனுடைய காரியத்தை நடப்பிக்க முடியாது. ஏன்னா நான் வரங்களை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தேன். என்னது? ஞான வரம். நீ புத்தியா உழைக்கிறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் திராணிகளா இருக்கும்படி முதல் அதிகார ஜபம் செஞ்சிடலாம். மேற்பன் காவல் காத்துட்டே இருப்பான் ஆட்டை. ஏன்னா இரவுல தான் என்ன வரும்? நரி, சிங்கம், பகல் வராது. விசுவாச பிள்ளைகள் அள்ளிக்கொண்டு போவதற்கு வழிதவறு செய்வதற்கு வரணும். ஊழியக்காரன் என்று விழித்திருந்து ஜெபிப்பவரே ஊழியக்காரன். இரவுல தூங்குற ஊழியக்காரன் கிடையாது. அவன் தன்னைத்தானே ஏமாத்து வஞ்சிக்கிற ஓனாய் பச்சிக்கிற ஊழியக்காரன். ஆட்டு பால் குடிச்சிட்டு சமய தூங்குறான். அவனால் எந்த பிரச்சனை இல்லை. அவனால ஒரு கரடி கொல்ல முடியாது, ஒரு சிங்கத்தை வெல்ல முடியாது. சொல்றாரு, ஒரு விசை சிங்கத்தி ஒரு விசை கரடி மன, அது 2ல ஒன்ன போலதான் இருப்பாங்க. வாழ்க்கையில அபிஷேகத்தை நீ காத்து கொள்ளணும். அபிஷேகத்துல நீ மேல வரணும்னா ஜெபம் அவசியம், மனமாற்றம் அவசியம். மனம் மாறி அப்படி நடக்கணும். இஷ்டத்து இன்னைக்கு 2 நாளைக்கு ஜெபம் பண்றது, 3 நாள் விட்டுறது, 2 நாளைக்கு பாவம் செய்யறது, 3 நாள் விட்டுறது. இது ஒண்ணு அனலாரு இல்ல குளிராரு. வெது வெதுப்பா இருந்தால் தேவன் வாந்தி பண்ணுவார். வாந்தி பண்ணா வகுத்துக்கு சேரலன்னு அர்த்தம். அப்படித்தான் வகுத்து சேரதான் வாங்கிடுவோம். அப்படி தேவனுக்கு சேராதவன் வாந்தி போடுவார். ஆகிய உண்மை ஆராய்ந்து பார்த்து உங்களை சீர்படுத்திக் கொள்ள கருத்தை தெரிவு செய்வார். கண்களை மூடி